சொல்லுங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போகிறீங்களா? வெரி குட். இந்த ஒரு வார்த்தையை கேட்க உண்மையாக சந்தோஷமா இருக்கு. இப்போ உங்களுக்கு கூட எங்களுக்கு ஹெல்ப் செய்கிறவைக்கு இது ஒரு சர்ப்ரைஸாக பிள்ளை போன அப்புறம் சொல்லணுமென்று தான் ஆசைப்பட்டு நாங்கள் அவைக்கு பிள்ளை செய்கிற கை மாறாது தான். நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து கை தூக்கி சொல்லணும், நாங்கள் இப்படி இப்படி இருந்தாங்க, இப்படி இப்படியான ஹெல்ப் கிடைச்சது, இப்படி எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க ரெண்டு சொல்கிறதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு கிஃப்ட் வந்து நீங்கள். இல்லை ஸ்கூலுக்கு போகிறவங்க 100 வீதம் அக்கா தான் போகிறாங்க. அக்கா தானே? கோழி இருக்கா கொடுக்குறேன்? கோழி கொடுக்குற கோழி உண்மையாக தான் கேட்கும். வெத்திர கோழி அக்கா அக்காக்கள்கிட்ட நிற்கி மலையக்குள்ளே 15 பேர் செத்துட்டேன். இப்போ ஒரு 5-6 சாக நிற்கிது. ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரியும் கிடக்கு, ஈரம் மாதிரியும் கிடக்கு. மழை வேற அடி வரும்னா உண்மையா அங்க நின்று நாங்கள் சுண்டு பிள்ளையிலேருந்து வந்தாங்க. அப்ப நான் ஒரு கொடுக்கட்டா பிள்ளைகிட்ட சொன்னையும் மதியம் அடிச்சுட்டா அது எப்படி கொஞ்சம் ஞாயிறண்டா நினைக்கணும். வீடு செஞ்சுதார் அண்ணா அவர் வந்து தெரியாத எனக்கு அடிச்சிச்சு கோல் தம்பியார்கள் உங்களுக்கு தெரியும். வாய்ஸ் மெசேஜ் போட்டவர் கரைச்சி அண்ணாவோட அக்காவுக்கு அவர் நன்றி சொன்னாலே கோவிக்குமாள். அப்படியான ஒரு ஆள் தான் அவர். வந்து எதையுமே எதிர்பார்க்கல. ஆள் வந்து புயல் அடிக்கிறவங்க அடிச்சு போட்டு ஆள் போயிடும். அப்படியான ஒரு ஆள் தான் போறான்னு சொல்லி சொல்ல இல்லை. ஒரு ஆள் என்ன சமாளிக்கலாம், 2 பேரும் இன்னைக்கு கஷ்டம் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அச்சுவேலிக்கு போகிற அந்த ஒரு பாதைக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். அதாவது இடத்துல நின்று கூடுதலாக காங்கேயன் அண்ணாவை மீட் பண்ண போகும்போது, அதே மாதிரி வளலாயங்கள்கிட்ட போகும்போது கூடுதலாக வந்து இந்த இடத்துல வந்து நின்று இன்ட்ரோ கொடுத்துட்டு போவோம். அப்போது வந்து இன்றைய தினம் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு முதல் 2-3 நாளாக நாங்கள் போட்ட வீடியோக்கள் வந்து என்ன சொல்கிறேன், அதாவது வீடு சம்மந்தப்பட்டதும் கார்கள், அதே மாதிரி அப்பாவோட சேர்ந்து அப்படி இப்படியான வீடியோக்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ இன்றைய தினம் நிறைய நாட்களுக்கு பிறகு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. ஓகே, நம்மட அதாவது என்ன சொல்கிற தொட்டிலடி அம்மாவாக இருக்கட்டும், அதே மாதிரி சுண்டுக்குழி பிள்ளைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி வளலாங்களாக இருக்கட்டும், அப்படியானவங்ககிட்ட வந்து நீண்ட நாள் ஆச்சு நாங்கள் போய் எப்படியும் 1 மாதம் 1.5 மாதம் அப்படியான காலப்பகுதிகளில் வந்து போய்கொண்டிருக்குது. அப்போ வந்து இன்றைய தினம் யோசித்தோம், ஓகே அப்போ அதாவது சுண்டுக்குழி பிள்ளைகள்கிட்ட வந்து இருக்கா போனால் அவங்களையும் வந்து பார்த்து அவங்களோடையும் வந்து காய்ச்சி வீட்டு வேலைகள் வந்து காட்டியும் வந்து நிறைய நாள் ஆயிடுது. அதே மாதிரி வந்து என்ன மாதிரி சிச்சுவேஷனில் போகுது, என்னென்ன மாதிரி வேலை முடிஞ்சிருக்குது, இப்போ வந்து என்ன கட்டத்தில் இருக்கிறாங்க, அப்படியான ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் இன்றைய தினம் நேரடியாக போயிட்டு வந்து பார்க்க போகிறோம். அதாவது நிறைய நாள்ன்றதால வந்து போயிட்டு என்ன மாதிரி சிச்சுவேஷனில் போகுது அப்படின்ற ஒரு சில விஷயத்தை தான் இன்றைய தினம் நாங்கள் வந்து போய் பார்க்க போகிறோம். இப்போ என்ன சொல்கிறது, வந்து உண்மையிலே வந்து இப்போ அண்ணாவும் இல்லை, காரணம் வந்து தெரியும், அண்ணாவும் வந்து ஆஃப்ரிக்கா போனதால் வந்து அந்த வீட்டு சம்மந்தப்பட்ட என்ன மாதிரி இப்போ எவ்வளோ காசு கொடுத்துருக்குது, என்னென்ன மாதிரி நீ வந்து நடக்க போகுது, என்னென்ன கட்டங்கள் என்னென்ன இதில் இருக்குன்னு சொல்லி எனக்குமே வந்து சரியாக வந்து விளங்குது இல்லை. கடைசியாக வந்து அந்த பொங்கல் போடுறதுக்கு ஏதோ காசு கொடுத்தாடா, பொங்கல் போட சொல்லி அதுதானே, அது அக்னியும் வந்து சரியாக ஞாபகம் இல்லையா. அப்போ வந்து பொங்கல் போடுறதுக்கு ஏதோ சொன்ன மாதிரியான ஒரு ஞாபகம் ஒன்று இருக்குது. அப்போ வந்து அந்த கொங்கிரீட்டும் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் இனி அடுத்த கட்டம் என்னென்ன மாதிரி செய்கிறது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைய தினம் போய் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து அப்போ வந்து உங்களுக்கே தெரியும் வந்து இனி வந்து இந்த வருஷம் வந்து முடிஞ்சால் இனி அடுத்த வட்டம் வந்து பள்ளிக்கூடங்கள் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னால் அதுக்கான வந்து பேக்குகளாக இருக்கட்டும், பாட புத்தகங்களாக இருக்கட்டும், புத்தகம் வந்து ஸ்கூலால் கொடுப்பாங்க, கொப்பிகளாக இருக்கட்டும், பென்சில் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விதமான பொருட்கள் வந்து கட்டாயம் வந்து தேவை. அதுவுமே வந்து
அவங்களுக்கு வந்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்கா என்ன மாதிரி ஸ்டேஜ் அப்படின்ற விஷயத்த வந்து நான் போய் பார்ப்போம். அவங்களோட போய் நேரடியாக வந்து கதைக்கும் போது எல்லா விஷயத்துலேயும் வந்து அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ பெஸ்ட்டுக்கு வந்து சுண்டுக்குழி பிள்ளைகள்கிட்ட வந்து போயிட்டு, அதாவது சிறுப்பட்டியில் இருக்கிறாங்க அவங்க, அது சுண்டுக்குழி பிள்ளைகள்னு சொல்லி அதை பழகிட்டு அவங்ககிட்ட போயிட்டு அடுத்த கட்டம் வந்து நாங்கள் எங்களோட தொட்டிலடி அம்மாக்கள்கிட்டையும் வந்து நிறைய நாள் ஆகிட்டு போய் அதே மாதிரி அவங்களோட மாத காசும் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. எனக்கு வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க, தொட்டிலடி அம்மா அப்பாக்கள்கிட்ட இருக்கா போய் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லார ஆசைகளும் மண்டைக்கு வந்து எல்லோரும் ஆசையாக வந்து கேட்டதுக்கு நாங்கள் இதை நான் போப்புறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ என்னென்ன மாதிரியான இதெல்லாம் போப்புன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு குரல் ஒரு சில மாற்றங்கள் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தடிமல் பயங்கரமான தடிமலாக இருக்குது. ஓகே, நம்ம கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவேன். ஓகே, இப்போ நாங்கள் சிறுப்பட்டிக்கு வந்துட்டோம். இப்போ அந்த பிள்ளைகிட்ட வரும். இப்போ ஸ்கூல் இல்லை தானே, என்னடா சாட்டர்டே தானே, அதோட இப்போ லீவ் இல்லை ஸ்கூல் எல்லாமே. இப்போ பார்த்துறேன் யாழ்ப்பாணம் இருந்து ஃபுல்லாக இந்த கடை தாண்டாப்பா, ஃபுல்லாக ஆரஞ்சுகளும் அப்புளும் ரம்புட்டாலாம் கிடக்கூடாது. மற்ற இன்னும் ஒரு விஷயம் உண்டு, இதை காட்டுறாப்பா இருக்கா. நான் நேற்று பார்த்துருந்தேன், ஒரு பைக் ஏற்றி வந்துடாப்பா ஒரு லோரி, அதாவது புது மாடல் பைக்கில் வந்து கடையில் இதுக்குள்ளே வந்து அந்த பைக்கில் ஏற்றி வந்து அந்த லொரியை கொண்டு வந்து இதுக்குள்ளே அப்படியே போயிட்டு இந்த அரிக்கிற போசையும் உடைச்சிட்டு போனேன். போசை பண்ணி மித்தி போட்டாங்க உள்ளாட போஸ்லாம் அடிபட்டு மாற்றி போட்டாங்கன்னு சொல்ல வரேண்ணா. அப்போ வந்து இதால் பைக் ஏற்றிட்டு வந்த லோரி அப்படியே வந்து பைக்கோட வந்து தடமுரண்டு அதுக்குள்ளே போய் கிடந்தது. நான் ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். நான் அதே மாதிரி ஒரு சந்தேகத்தில் நான் நேற்று எது நம்பக்குள்ளே பார்த்தேன்னா இதெல்லாம் வந்து அப்படியே கிண்டுபட்டு கிடந்தது. நல்ல காலம் பிறல் இல்லைடாப்பா, பிரட்டி இருந்தால் சரி கதை. பைக்கெல்லாம் புது பைக்கெல்லாம் எவ்வளோ லொஸ்ட் ஆகிருக்கேன். ஐயோ, அப்படி வந்து என்ன சொல்கிறேன், ஆக்சிடென்டல் வந்து என்ன மாதிரி நடக்குன்னு சொல்ல. ஆனால் ஒன்றுலேயும் மோதல்லையா ஆள் தண்டவாடெல்லாம் கொண்டு விட்டுருக்கு. எனக்கு தெரியா என்ன பிரச்சனை, நித்திர தூக்கம் மாதிரியா, ஒருவேளை நித்திர தூக்கமாக இருக்கலாம். லாங் ட்ரிப்புகளாக இருக்கும் பைக் ஒன்று. அவங்க என்ன சொல்ற இப்போ தானே வந்து விட மாட்டாங்க. இது வந்து யாருலையும் அடிபடையும் இல்லை. ஓ, அப்போ வந்து இப்போ போயிட்டு பிள்ளைகளெல்லாம் நிற்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். போயிட்டு என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். நிறைய நாள் வீடு நினைக்கிறான்னா கடைசியாக அந்த கொங்கிரீட் போடுற கதை ஏதோ கதைச்ச மாதிரியான ஒரு இது இருக்குது. அது வந்து இப்போ டிராக்டர் ஒன்றும் வராது, மழை பெஞ்சதால் வந்து ஈரத்தன்மையாக இருக்குதுன்னு சொல்லி சொன்ன மாதிரி ஞாபகம். அப்போ ஈரத்தன்மைண்டா அதுக்கப்புறம் ஃபுல்லாக மழை நீராப்பா. கட்டமான்னு சொல்லி தெரியலை. கிட்ட வந்துட்டு தானே ஒருக்கா போய் நேரடியாக போய் பார்த்து என்னென்ன மாதிரி சிச்சுவேஷனில் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்துட்டு எவ்வளோ காசு கொடுத்துருக்குது என்னன்னு சொல்லி அவங்க எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கும் சரியாக ஞாபகம் இல்லை. அண்ணாவுக்கு தான் தெரியுமா என்ன மாதிரின்னு சொல்லி அதையும் ஒருக்கா பார்த்துட்டு போவோம். வந்துட்டோம் வீட்டுக்கு கிட்ட. ஆக்கள் நிற்பாங்க இல்லை வெக்கேஷன் அங்கேயும் போய்ப்பாங்களோ நினைப்பாங்கண்ணே. கிறிஸ்மஸ் மரம் நாட்டி வச்சிருக்கு. கிறிஸ்மஸ் மரம் நீக்கி ஃபைனலாக வந்துட்டோம்னா ஒருத்தரையும் காணலையா போச்சு. லாபம் இல்லாம கிடக்கு. அக்கா வீட்டில் நடக்காது ஓமண்ணா நான் இன்னைக்கு ஆக்கள் இன்னைக்கு ஆகணும். அக்கா அதான் வருது புள்ள தர்மம் போடுங்கோ. டவுனுக்கு போயிட்டாங்களோ? ஓ மை காட், டவுனுண்டாங்க யாழ்ப்பாணமோ? என்ன டைம் வருவாங்களாம்மா? என்ன டைம் வருவாம்மா தெரியாது. எவ்வளோ எப்போ போனது? காலையில் 1 மணி தேவை இருக்கேன். 1 மணி தேவை வேண்டா போய் அங்கே என்ன சாமன் மண்டை போயிருக்காங்களோ? எப்படி போயிட்டு வருவோம், வரக்குள்ளாம எடுத்துக்குவோம். வரக்குள்ள ஏன்னா அங்கே பிள்ளை தனி போகிற சரியில்லை. தொட்டிலடிக்கு போயிட்டு அப்புறம் வாரம் பின்னரே சும்மா இருக்கலானே. கிறிஸ்மஸ் மரம்லாம் நட்டுருக்கீங்களோல எங்கே மற்ற பிள்ளை? அவன் தானோ தனியாக தான் அன்றைக்கி அவனம்மா. சரி, அப்புறம் வாரம் அம்மா வந்து அப்புறம் வாரம்மா. சரி, ஓகே. சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த
அம்மாவும் அந்த மற்ற தங்கச்சியும் வந்து யாழ்ப்பாணம் டவுனுக்கு போயிட்டாங்களாம். அப்போ வந்து நிற்கிறது வந்து தரங்கினி மட்டும்தான். அப்போ பிள்ளை தனியாக நிற்கும் போது போய் பிள்ளைகிட்ட காய்க்கிறது ஒன்றும் இல்லானே, அம்மா தான் வேணும். அப்போ வந்து நாங்கள் இப்படியே வந்து விளைக்கிட்டு தொட்டிலடி அம்மாக்கள்கிட்ட போகிறோம். போயிட்டு வரும்போது வந்து ஈவினிங் வேறு டைம் வந்து வந்துடுவாங்க. வந்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம். இப்போ இப்படியே நேரே தொட்டிலடி போவோம் வேணா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ தொட்டிலடியில் வந்து அம்மாக்களை போய் சந்திச்சுட்டு இப்போ திரும்பவும் வந்து சுண்டுக்குழியில் சிறுப்பட்டிக்கு வந்துட்டோம். காரணம் என்னென்னு சொன்னால் அம்மாக்கள் டவுனுக்கு போனாமன்னு சொல்லி சொன்னதால் வந்து நாங்கள் அப்படியே திரும்பிட்டு போயிட்டோம். போய் தொட்டிலடிக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது அம்மா கால் பண்ணியிருந்தா, நான் வந்துட்டோம்ண்ணா வீட்டை வந்துட்டோம்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாரேன், நான் இப்போ தொட்டிலில் நிற்கிறேன், இங்கே வந்து முடிச்சுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆக்களும் வந்து வந்திருப்பாங்க. நாங்கள் இப்போ போயிட்டு வீட்டையும் காட்டி என்னென்ன மாதிரி நிலவரம் போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்னது போயிருப்பாங்க ஒரு வேளை பிள்ளைகளுக்கு அப்படி இதாக இருக்கும், அப்படி ஒரு சிக்கலாக இருக்கும். கிறிஸ்மஸ் இனி பிள்ளைகளுக்கு ஸ்கூல் எல்லாம் பாடக்கோப்பிகள் வாங்கணும், கடைசி மாதம் போகிற. ஹலோ அக்கா. ஜெயமாலா அக்கா. ஆ, கோழி இருக்கோ கொடுக்குற கோழி அக்கா. இங்கே வைத்தாங்க அக்கா. வர எத்தனை கோழி இருக்கேக்கா கொடுக்குற கோழி கொடுக்குற கோழி உண்மையாக தான் கேட்கும். நாட்டுக்கோழி ஒன்றும் இல்லையா வைக்கிறது? கொடு உண்மையாவோ? கோழியை கண்டு விற்கிறாடா இல்லை, உண்மையான பிளானில் வந்து நான் நாட்டுக்கோழி ஒன்று எடுத்து போக மாட்டேறாப்போ வளரலையோ? இதெல்லாம் வளர்ந்தேன் சின்னப்பா. சரி, அப்போ அங்கேயே வண்டிக்கிறான்டா நீ கேட்டெடுத்து. அங்கேயும் பிஞ்சு கோழி அங்கே வேணுமெண்டா கொண்டு போக. பிஞ்சு கோழியா என்ன சூப்பு வைக்க? அவள் ஆள்ச்சிக்கல கோழியெல்லாம் பாசம் கூட, கோழின்ற விட எல்லாத்துலேயும் பாசம் கூட. கிறிஸ்மஸுக்காரு இந்த மரம் எல்லாம் நட்டது. நீங்கள் சுவிட்சை போடுங்க போறக்கா. ஹாப்பி கிறிஸ்மஸ். பாவம் பாவம். ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். நல்லா இருக்கா நம்மையா? லைட்டிங் இன்னும் கொஞ்சம் கொடுத்திக்கலாம் போல. எரியுது இல்லை கொஞ்சம். சூச்சியல் இருக்கிறா. வாவ், வெரி நைஸ். எங்க எவ்வளோ தானே சரி தானே? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அழகான கிறிஸ்மஸ். எப்போ கிறிஸ்மஸ் 25 என்ன? இது போடணாக்கா போன வருஷத்தையா? இது வந்து போட்டோ வந்து இதில் அந்த சைக்கிளுக்குள்ள அந்த பூவை போடுவாங்க இந்த ரிம்மில், அதுதான் என்னது நல்லா இருக்கு அந்த. சரி, அப்போ வணக்கம். அப்படி இருக்கீங்க எல்லாரும்? எங்கக்கா போன இது யாழ்ப்பாணம் உங்களுக்கு காட்டுறது என்ன சொல்கிறாங்க? தலைவிடி வச்சிருக்கவும் கூடாடாப்பா. என்ன தலைவிடி வித்தியாசம்? பிள்ளை என்ன பிள்ளையும் வந்து உங்களோட சும்மா வந்தா? சரி சரி, ஓகே. அப்போ என்ன மாதிரி அக்கா வீட்டுகள் அதுக்கு பிறகு எது நடந்த மாதிரி இல்லை? என்ன அந்த கொங்குரிக்கு போடுறேன் ஏதோ தண்ணி உள்ள டிராக்டர் வரையில என்ன ஒன்று சொன்ன நீங்கள் செய்யல. அடிக்கடி மழை வருது. இப்பயே மழைதானே, அதுதான் நானும் யோசிச்சேன். ஏன்டா அப்பயே நீங்கள் மழைன்னு சொன்னேன், திரும்பவே மழை தானே பெஞ்சிட்டு இருந்தது. அப்போ வந்து டிராக்டரில் கல் ஒன்றும் பறிக்கல. இல்லை, விட்டுட்டு செய்வோம். மழை முடியுது செய்வோம். நாங்கள் கொண்டு வர அடுத்த நாள் மழை வரும். அப்போ எப்படியும் நீ இன்னொரு எத்தனை ஒரு 10 நாள் இருக்குது. தை மாதத்தோடனா மழை விட்டுருந்தேன். அப்போ அண்ணாவும் வந்துடுவார். வந்தால் அவர் வந்த பிறகு செய்யலாம். அப்போ அதுதான் வந்து அண்ணாவும் சொன்னார், நிறைய நாள் தானே எங்களை போய் நான் சில வேலை சம்டைம் கொங்குரிட்டு எதுவும் அடிச்சிருந்தேன், ஃபோட்டோ அனுப்பியிருப்பியல எனக்கு.
அதுதான் யோசிச்சேன். ஏன்டா ஃபோட்டோக்கள் ஒன்றும் வரல. நானும் நிற்கல தெரியும் தானே, அப்பா மாட செத்த விடன்னு சொல்லி போய் பயணிக்கிறேன். கோல் அடிக்கல எனக்கு, ஏன்னா அடிக்கல ஆக்கள் பார்த்து எப்போ மாட்டினாங்க. ஒரு வார்த்தை அடிச்சு கேட்கல, என்னம்மா என்ன போகுது செத்த விட இந்த அந்த நேரமே தான் விழிப்பு கேட்க சந்தோஷமாண்டா எடுத்து கேட்கலாம். இதுக்கு என்ன நினைக்கணும். எனக்குமே வந்து திடீரெண்டாகும். அப்போதான் கொழும்பால வந்து உடுப்பு கலட்டிட்டு குளிச்சுட்டு பழக்கன்னு கோல் வருது இப்படின்னு சொல்லி, அப்போ உடனே பள்ளிக்கூட்டு போயமில்லை. ஏன்டா அங்கே ரோட்டெல்லாம் தண்ணி க்ளோஸ், காரும் கொண்டு போயிடலாது. அப்போ என்ன செய்யறேன் யோசிச்சுக்கிட்டு நான் பொடி எடுக்கிறதுக்கும் போகல. நான் பார்த்தேன். அடுத்த நாள் தான் போனேன். நாளாக செலவுக்காக போனீங்க? செலவுக்கு இல்லை, அடுத்த நாள் போயிட்டோம். பொடி இல்லை, பொடி எடுத்து அண்டு இரவு போனேன். பொடி எடுத்துட்டாங்க ஈவினிங். செலவு தான் வீடியோ போட்டீங்க. ஓ ஏண்டா அதை வச்சிருக்கலாக்கா பொடி, ஏண்டா ஏற்கனவே வருத்தமாக இருந்தவ, அப்போ அதை வந்து வச்சிருக்கலானே, அதால் கொஞ்சம் லேட்டாக தான் போனது. இப்போ வந்து அந்த டீம் வரப்போ இன்னொரு 10 நாளில். ஒரு சந்தோஷம். பிள்ளைகள் அப்படி இருக்கீள் சுமரைக்கலானே சாப்பிட்டாவே ஒரு பிள்ளை இப்போ காய்க்கால் பார்த்தியா என்ன வேறு பிள்ளையர இவள்ற திருஷ்டியா? சரி தரங்கனே அவள் தான் திருஷ்டியா. என்ன சாப்பாடா பண்டை? சோறு கறி மீண்டின். ஓகே. அப்போ என்னென்னு சொன்னால் அண்ணாவும் சொன்னார் பிள்ளைகள்ற வாட என்னம்மா தெரியா. இன்றைக்கு தான் நான் தொட்டில் அடிய மகள் ஒருத்தட்டையும் போகல இன்னும். அண்ணா போனதுக்கு அப்புறம் இப்போ நாளைக்கு ஒரு மாதத்துக்கு கூட நாங்கள் வந்து ஒரு மாம்பரம் குறைஞ்சது. ஒரு மாவு கூட தான் வரும். முதல் வந்து நீங்கள் பர்த்டே அப்போ பிள்ளையில இல்லை அண்ணாட பர்த்டே முதல் 20ஆம் தேதி வந்து நீங்கள். 20ஆம் தேதி வந்து சரியா வருமா அப்போ? அப்போ வந்து இதுதான். அப்போ என்ன இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இனி வந்து கிறிஸ்மஸ் வருஷ கடைசியிலண்டா இனி உங்களுக்கு செலவு எல்லாம் இருக்கும். பிள்ளைகளுக்கு இனி தெரியா இப்போ ஸ்கூலுன்னு சொன்னால் பேக்குகள் கொப்பிகள் புத்தகம் அப்படி எல்லாம் இருக்குது. திருஷ்டியெல்லாம் கதைப்பாய்ப்பு அதுதானே கதை முன்னேற்றமாக இருக்குது பிள்ளையில. இப்போ உண்மையாக சந்தோஷமாக இருக்குது கதையால் கேட்க. வடியாக நீட்டாக கதைக்காள் பிள்ளை. இப்போ என்ன சொல்கிற பழைய மாதிரி இல்லை, முதலாண்டா குனிஞ்சிட்டே நிற்பாள். இப்போ வந்து சரியான முன்னேற்றம் இருக்குது ஆளில். ஏன்னா பிள்ளை சந்தோஷமா. இப்போ அதான் இப்போ என்னென்னு சொன்னால் எவ்வளோ அக்கா அந்த என்ன சொல்லுங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போகிறீங்களா? வெரி குட். இந்த ஒரு வார்த்தையை கேட்க உண்மையாக சந்தோஷமா இருக்கு. உண்மையாக தானே இப்போ தை மாதத்துலேருந்து பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புவோம். பிள்ளை மற்றவர்கள் கதைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பிள்ளை தானாகி இப்போ எல்லாம் வந்து பிள்ளை கொஞ்சம் கிளியருக்கு வந்துட்டு பெரிய சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னாண்டா இவ்வளவு நாளும் இருந்ததை விட இப்போ பயங்கர ஒரு முன்னேற்றம் ஒன்று தெரியுது வடிவா. அது பிள்ளை இப்போ உங்களுக்கு கூட எங்களுக்கு ஹெல்ப் செய்கிற வைக்க இது ஒரு சர்ப்ரைஸாக பிள்ளை போன அப்புறம் சொல்லணுமென்று தான் ஆசைப்பட்டேன் நாங்கள். உண்மையாவோ? வீடியோ மூலமாக தெரிய வரப்போகுது. சரி ஓகே, உண்மையாக சந்தோஷம். அப்போ பிள்ளை செய்கிற ஹை மாறாது தான் கட்டாயம். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளை நீங்கள் வந்து இப்போ சின்ன பிள்ளை இல்லை, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ வந்து தெரியும். ஏன்டா அங்கே இருந்தது எப்படி இங்கே வந்தது எப்படி, இப்போ உங்களோட எவ்வளோ பேர் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க, எவ்வளோ சப்போர்ட் செய்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கைமாறு வந்து நீங்கள் படித்த ஒரு நல்ல நிலைமைக்கு வரதான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு கிஃப்ட். அதை தான் அவங்களும் எதிர்பார்க்காங்க. ஒவ்வொரு ஆளுமே சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறவங்க கூட, என் உதாரணத்துக்கு அந்த அண்ணாவோட உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உதவி அந்த அண்ணாவோட அடிக்கடி சொல்கிற விஷயம் இதுதான். பிள்ளையாக்கள் வந்து இப்போ அவங்களுக்கு நம்ம செய்கிறது ஓகே தம்பி, ஆனால் அவங்க எங்களுக்கு ஒன்றும் தரப்போகிறது இல்லை. அவங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறது நல்ல மாதிரி படித்த ஒரு இப்போ 4 பேர் வந்து இப்போ நீங்கள் வந்து எப்படியா நிலைமையில் இருந்தேன்னு சொல்லி 4 பேர் கதைப்பாங்க. ஆனால் இப்படி தான் இருந்தோம்னு சொல்லி நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து கை தூக்கி சொல்லணும். நாங்கள் இப்படி இருந்து நாங்கள் இப்படியான ஹெல்ப் கிடைச்சது, இப்படி எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க 2 சொல்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு கிஃப்ட் வந்து நீங்கள் சரியோ. அதுக்கேற்ற மாதிரி பிள்ளையும் வந்து பள்ளிக்கு போகணும், படிக்கணும். 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து போகலாம். ஒரே ஸ்கூல் தானே, படிவாக சேர்ந்து வந்து டியூஷனுக்கு போகலாம். நல்ல மாதிரி படித்து அப்போ தை மாதத்துலேருந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது ஒன்றா பார்க்கணும். நாங்கள் சரியான முன்னேற்றம் பெறணும். சரியா? பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறாங்க 100% அக்கா தான் போகிறாரு. அக்கா தானே? அவள் தான் அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறான். ஸ்கூலில் எல்லாரோடையும் கதைச்சாப்பே எல்லாம் கதைச்சாச்சு. ஓகே, எந்த ஸ்கூலில் இங்கே தானே? சரி, பெரிய சந்தோஷமாக இருக்குது உண்மையாக. வந்து எல்லாம் ஆக்கினே ஏன்டா ஆளும் வந்து கதைக்கிற பார்க்க பெரியதாக இருக்குது. ஏன்டா ஆளுக்குள்ளால ஒரு எண்ணம் ஒன்று வந்துருக்கு. நம்ம அப்படி இருக்கிறது நல்லமில்லை சொல்லி அவங்க அதான் அவளுக்கு விளங்கும். ஏன்னா உங்கள் எல்லாரையும் விட ஆர்வம் கூட எல்லா விஷயத்துலையும் அவளுக்கு தான். ஏதாவது நோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கணக்கு வழக்கு
இப்போ எல்லா விஷயத்தையும் வந்து இவங்க வந்து கேட்கலி பிள்ளைகிட்டாங்க கேட்பாங்க. அவள் எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாள். அதே மாதிரி வந்து ஒரு கோழி குஞ்சா இருந்தாலும் சரியான மாதிரி ஒரு இறக்க குணம். ஆனால் ஒரு கோழி குஞ்சுன்னு தான் அறியாடி, கோழி உண்டு பெரிய கோழி சூப்பு வைக்க அப்புறம் இல்லையோ மத்தியா அப்படி வந்து அந்த கோழியோ இன்னொரு உயிரினம் வந்து கொல்றது வந்து பிடிக்காது பிள்ளைக்கு. ஏன்னா நல்ல விஷயம் உண்மையாக சந்தோஷமா இருக்கு. அப்போ வந்து எப்படித்தானாக்கா அப்போ என்னன்னு சொன்னால் அவ்வளோ உங்களுக்கு வீட்டுக்கு வந்து எல்லாம் மொத்தம் காசு தந்துருக்கு 23 லட்சம் டாய்லெட்டோட உண்டு 24 லட்சம் 24 அந்த 23 லட்சம் 23 லட்சம். ஓகே. அப்போ வந்து அந்த அண்ணாட இது வந்து முடிஞ்சு 22 லட்சம் அண்ணாக்கள்ட ஓ மற்ற பாத்ரூமுக்கு ரைட். ஓகே. அப்போ வந்து அப்போ அண்ணா வந்து தெரியும் தானே, அண்ணா வந்து அப்படின்றது அண்ணா வந்து செய்யக்கூடிய அளவு வந்து செஞ்சுருந்தவர். அப்புறம் வந்து அண்ணா கிருஷ்ணண்ணா வந்து கதைக்கும் போது சொன்னவர்ல இன்னொரு ஆட்கள் காய்ச்சிருக்காங்க இதுன்னு சொல்லி, அது வந்து அண்ணாவுக்கு தான் தெரியும். அண்ணாவோட அங்கே காய்ச்சவங்க அண்ணா வந்தது பிறகு தெரியும். இப்போ அண்ணா வந்துடுவார் இப்போ ஒரு 5-6 நாளில் வந்துடுமாள். வந்தது பிறகு அவங்களோட எங்காய்ச்சிட்டு நீ தை மாதம் தானே இது தொடங்க போகிறேன்னு சொன்னால் அந்த அம்மாக்களோட கதைச்சி போட்டு என்னென்ன மாதிரின்னு சொல்லி வந்து நாங்கள் அதுக்கான இதுகளை வந்து கதைப்போம். அப்போ வந்து இப்போ என்ன மாதிரியாக்கா பிள்ளைகளுக்கு கொப்பி புத்தகங்கள் பண்ணுறேன்னு சொன்னால் எப்படியும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை கொண்டு வருந்தேன். அவங்களுக்கு எல்லாம் வீடியோவில் அதுக்கும் பேசுவாங்க, எல்லாத்துக்கும் செலவு உண்டு. என்னென்னா இனி 10ஆம் ஆண்டு இல்லைவா இன்னைக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயிற்சி புத்தகங்கள் அது எல்லாம் நல்ல மாதிரியா ஏன்னா கொஞ்சம் கூட இன்னும் படிப்பாள் பயிற்சி புத்தகம் அது டியூஷனுக்கு விடணும். இனி வந்து தெரியாது ஓஎல்கள் இனி 10ஆம் ஆண்டு இல்லை. அப்போ வந்து கொஞ்சம் பெட்டரான இதுகள் பெட்டராக படிக்கணும். என்ன அப்போ கொப்பி புத்தகங்கள் எல்லாம் வந்து புத்தகம் வேண்டதே இல்லை. அது நார்மலாக பயிற்சி புத்தகங்கள் கடையில் தானே வேண்டணும். என்ன ஓகே. அதே மாதிரி பிள்ளைக்குமே எல்லாம் புதுசாக வேண்டணும். இனி அதை விட யூனிஃபார்ம் இன்னைக்கு துணி எடுத்து தைக்க வேணும். வாங்குறது செட் ஆகாத வகைதால் உடம்புகள் பெருசாக இருக்கும், இல்லாட்டி கட்டையாக இருக்கும், தைக்கத்தான் வேணும். ஒர்க் எடுக்கலாம் நீங்கள் எல்லாமே புதுசு தான் வாங்கணும். அப்போ வந்து அதுவுமே வந்து நாங்கள் வந்து செய்யணும். அதே மாதிரி இப்போ 23 லட்சம் எனக்கா வந்துட்டு அண்ணா ஒரு அடுப்போம் ஆளுக்கு ஒரு ஆளோட ஒரு அடுத்துக்கு வச்சா சந்தோஷம். அப்போ வீட்டை வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் காட்டினாங்க அண்ணே அதே மாதிரி தான் இருக்குது. அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. பிரச்சனை இல்லை. இந்த கோல் ஆன்சர் இல்லை. அப்போ தண்ணி இப்போ காணிக்குள்ளேயே இப்போ என்ன தண்ணி கிடக்கா குறைஞ்சிட்டு என்ன பாப்பம் காணி இருக்கா பலம் இருக்கா அங்கே நம்ம கட்டுப்பட்டது கோழி அடைக்கணுமா அது பெரிய சிக்கல். கோழி அடைக்கிறது கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் நீட் இல்லை. இது என்னண்டாக்கா எத்தனை கோழியா காக்காக்கள்ட்ட நிற்கி கோழி மலையக்குள்ள 15 பேர் செத்துட்டேன். இப்போ ஒரு 5-6 சாக நிக்குது. ஆனா ஓரளவு வளர்ந்துட்டேன். கோழி கொஞ்சம் காசாண்ணா முடிஞ்சது கோழிக்கு செலவு தான். மேஸ் போட்டு கட்டாது 4-5 நாளைக்கு மேஸுக்கு வந்து சரியான விலை நினைக்கணும். 4500 4500 என்ன மூடையோ கிலோ மூடை 25 5 நாளைக்கு ஒருக்கா வேணும். 5 நாளைக்குள்ள முடிஞ்சிடும் 25 கிலோ போங்க. எல்லாம் செலவு தான் என்ன மாதிரி தான் இருக்கு. அதால் வேற இல்லை திருஷ்டியா அதால் அந்த பாதையால் வேறு அது ஒழுங்கா சரியில்லை. என்ன அதால் குட்டியன்றடி இதால் போக மாட்டேன் வரிக்கணுமே இருக்க விடாம் வேறு திறந்து வேறு போகும். கஷ்டமோ இல்லையா அந்த இடம் கொஞ்சம் நீட்டில்லை கோழி நின்றது இல்லை இடம் பாருங்க மக்களே உண்ட விளையாட்டுல கொய்யாக்கால ஒடுக்க போகிறேன் அக்கா லண்டனுக்கா வந்தாண்டா தருவோம் உனக்கு செவட்டை பற்றி பாருங்க ஃபுல்லாக வந்து கோழி குஞ்சியில் வந்து அடைக்கப்புறா வா ஏன் போ சின்ன தரேன் வெளியால் கலவுங்க இதுக்குள்ள போக மாட்டேங்குது ஊற்ற. சரி வாங்கப்பா அப்படியே ஒருக்கா வளவையம் ஒருக்கா பார்த்து என்ன மாதிரி இதுக்கண்டு பார்ப்போம். உண்மையாக அதுக்கு பிறகு ஒரு முன்னேற்றம் இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் செய்யவும் மேலாது. மழையாண்டு சொன்னால் டிராக்டர் உள்ளே வரவே இயலாது.
ஏன்னா அந்த ஏரியா கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதால வந்து டிராக்டர் வந்தால் புதஞ்சிடும். அந்த ஒரு காரணத்தால் வந்து வரையலாது. அதுவும் வந்து என்ன சொல்கிற இப்போ வரையலாண்டா வரையலாது தான். இல்லைன்னு சொன்னால் கல் மண் எதுவுமே பறிக்கலாது, பறிக்காட்டி வேலையெல்லாம் செய்யலாது. கோழி குஞ்சுகள் கோழி குஞ்சுண்டா நீ தெரியா இந்த ஏரியாக்கள் கொஞ்சம் நிறைய தான் இருக்கும் வேணாக்கா, அது ஒன்றும் செய்யலாது. ஆனால் அந்த வாழைகளுக்கு நல்ல எருவாக இருக்கும் வேணே. இது நல்லது தானே அக்கா எருவு? வட்டி தாக்குறது. சில ஆக்கள் மூட்டை மூட்டையாக கட்டிட்டு போகிறவங்க இந்த பயிர்களுக்கு போடுறதுக்குன்னு சொல்லி காசு கொடுத்து பண்ணுறவங்க தெரியுமா? இந்த கிரவலெல்லாம் என்னம்மா அக்கா எறியுதோ? இந்த வந்திருக்கா வந்தவங்களோ ஒரு நான் வந்தல மட்டன் தட்டி எல்லாம் அடுக்கிட்டு போனேன். முதல் சரியான ஒரு இதாக இருந்தது பாருங்க. முதல் அப்படியே அந்த சலக்கு புழுக்குன்னு இருந்தது, அப்படியே வந்து போட்டுட்டு போனவங்க அப்பா நல்ல எறி போயிருக்கப்பா. ஸோ ஆனால் இது பிடிச்சா அப்படிதான் எனக்கு கொங்குருக்கு மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் காய் சொன்னவங்க காணாதாமண்ணா இங்கே இங்கே இந்த மட்டத்துக்கு போடணும். நிற்கிதா இங்கே போடணுமா? மட்டத்துக்கு அந்த கொங்குரீட்டுக்கு நிறைய பிடிக்குமா? அதான் மட்டத்துக்கு போட்டால் தான் கொங்குருட்டால் மிச்சம் பிடிக்கலாம். இல்லைன்னா கொங்குருக்கு காணாமல் போட வேண்டி வரும் ஏன்னா அதுக்கு சிலவு கூடவான். நான் இன்னொரு டிராக்டர்னா வேணும் போலையா? இந்த இதுக்கு கொஞ்சம் குறை கிடக்கு. டிராக்டர் எடுக்கலாயிராப்பா இந்த இதுக்கு குறை கிடக்கு. இதுக்கு ஒரு கொஞ்சம் போடணும், அதுகளுக்கு எல்லாம் மேலே மேலே போடணும். இப்போ அங்கேருந்து வாரண்டாலும் டிராக்டரில் வராதானே அக்கா? டிப்பர் தானே? என்ன டிப்பர் 30 எவ்வளோன்னு நீங்கள்? எவ்வளோம்மா டிப்பர்? எவ்வளோம்மா? 37? பார்த்தீங்களா, அது கூட பிள்ளை தான் தெரிஞ்சிருக்கு. அப்படியான ஒரு ஆள் தான் அவள். இப்போ அண்ணா என்னடா இப்போ கோல் எடுக்காரு இல்லையாப்பா? அடிஞ்சு பா. தண்ணி அங்கே பின் பாத்ரூம் அத்திவாரத்துக்கு மேலே வந்தது வெள்ளம். ஐயா இது பள்ளம் சரியானே எனக்கு வாணி. இது திறந்தா தான் வீட்டை வெள்ளம். ஹலோ ஓமண்ணா விஷயம் இல்லை சொல்லு சொல்லு. நான் இங்கே வந்து நான் நம்மளோட பிள்ளைகள்கிட்ட சிறப்பீட்டில் நிற்கிறேன். அதான் வந்து நான் அப்போ காய்ச்சிட்டு நிற்கிறோம். அவள் பிள்ளை சரியா முன்னேற்றண்டாப்பா திருஷ்டியா சரியா முன்னேற்றம் மாதிரிக்கா ஆள். இப்போ கண்டவாடி கதைக்கு ஆள் பிள்ளை ஸ்கூலுக்கெல்லாம் போகிறாள். கண்டவாடின்னு தெரியா முதல் கொஞ்சம் பாருல சவன் இப்போ சாப்பிட்டு இல்லட்டலாம் கேக்கா மாத்தி தான் இருக்கு போல. ஏன்டா எனக்கு வந்து முன்னேற்றம் தெரியுது. காய்ச்சி பாக்கல அதால சில வேலை இருக்கும். ஓஹோ 26 பிறகு 26 அது அப்படியே இருக்கு. ரொம்ப கதை உண்டு, இதை யோசிக்கல நாங்க. நீங்க யோசிக்காதான் நான் சொல்லுவேன். அதுதான் அப்ப நான் ஒரு கொடுக்கட்டா பிள்ளைகிட்ட சொன்னையும் இதான் மதியம் அடிச்சு விட்டுறாத எப்படி எப்படி இருக்கிறீங்க? நான் இப்ப படுத்திருக்கேன். நீங்க என்ன ஏரியா? நான் நிக்கிறேன். சொன்னானே சொல்லுங்க. என்னடா என்ன கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களாம் போகுது? நல்லா போகுது. அவள் எங்க அடி அவள் அக்கா நிக்கிறாள். இப்ப என்ன சாப்பிட்டீங்க? சோறு. என்னமே போகுங்களா மலைப்பாடுகள் எல்லாம் ஓகேயா? ஓ என்ன இப்ப உன்னே பத்தி கணக்கு சொல்றான் முன்னேற்றங்களாம் சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படி இருக்கணுமா? வேற என்ன அப்ப அக்கா டிக்டாக் செய்யலையா? இப்ப இல்ல. அப்ப என்ன இப்ப நீ செய்ய? இல்ல. ஓகே ஓகே. அப்ப வீடு என்ன இடத்துல நிக்குது? அப்படியேதான் இருக்கு. எவ்வளவு போகாதானே வீடு அப்படியானே இருக்கும். நாங்க வேலை செய்யல இல்ல. அக்னி என்ன வந்தாரு? கொய்யா சாப்பிடுறாரு பிள்ளை. என்னண்டு கொய்யா பழம் சாப்பிடுது பிள்ளை வீடியோ எடுத்து. அப்படியே அக்னி என்ன கொஞ்சம் குண்டா வந்த மாதிரி இருக்கோடி. எனக்கு ஆக்காட்சி கேட்கறாங்க என்ன சரியா மொத்தமா வந்துட்டான் தம்பியை கை கொண்டு செக் பண்ண உனக்கு அப்படி இருக்கு தங்கச்சி? பார்த்து சொல்ல இருக்கு அப்படியா குண்டா வந்துட்டாரு.
என்னண்டு குண்டாதான் வந்துட்டார். குண்டா வந்துட்டேன் கொஞ்சம். அதுதான் அது எனக்கு வாக்கு அடிச்சு வெள்ளனே ஒரு அண்ணா அடிச்சு கேட்க சொன்னாரு. என்ன அம்பி அக்கி மோசமாக கிடக்கணும். அப்ப என்ன மாதிரி என்ன வீட்டு வேலை அந்த மண் எடுத்து உள்ள போட்டு நமத்தியாச்சு என்ன செஞ்சு என்ன ஆட்டத்துல நிக்குது அம்மா அமத்த இல்லைன்னா சும்மா வந்து மட்டன் தட்டி பிறகி போட்டு போனவியல் அன்றைக்கு வந்து. ஓகே அப்ப இப்ப இவ்வளவு மக்கள் அந்த எவ்வளவு இப்ப நான் தந்திருக்கேன் இவ்வளவு உங்களுக்கு வீட்டுக்கு 22 லட்சம், 1 லட்சம் ரூபா பாத்ரூமுக்கு மொத்தமாக 23 லட்சம். மொத்தம் 23 தானே? ஆமாண்ணா. அப்ப இப்ப நீ உங்க மழையில தானே இப்ப? இல்லை இல்லை. அப்ப இப்ப என்ன பிளான்ல இருக்கிறீங்க? கிறிஸ்மஸ் முடிச்சு அந்த 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 பாத்ரூம் செய்யுங்க. என்னென்றால் அந்த நான் சொன்னானே இல்ல இப்ப ஒரு அந்த ஆஸ்திரேலியா அங்க ஒரு காய்ச்சி வரண்டு. ஆமாம். அதால நீங்கள் அதை செய்யலாம், பிரச்சனை இல்லை. மற்ற என்னன்னு சொன்னால் இந்த நிலக்கதவு கணக்குகள் கடைசியாக கேட்டு அனுப்புறீங்களா என்ன மாதிரி அது? கதவு நிலைக்கு 7500, ஒரு ஜன்னல் நிலைக்குண்டா மொத்தமா அவ்வளோ வந்தாக்கா 2 லட்சத்தி. வழி வச்சிருக்கீங்களோ சொன்னவங்கள நீங்க அனுப்புனீங்களா? கணக்கு போட்டு எடுக்கிறதுல அப்படின்னு அதை அனுப்புங்க. என்னென்னாக்கா அந்த சுவிஸ்ல இருக்க அந்த அம்மா அந்த கதைச்சியான சொன்னான் தானே. அப்ப அந்த அம்மா வந்து போயிட்டு என்ன இங்க தூரத்தான் போய் காசு போடணும்ன்றவா. ஆனா அவன் என்னடா போடல. காரணம் என்னன்னா இதவா கொஞ்சம் உடம்பு இல்லைன்னே சொன்னவா. சிலவளை இந்த வீடியோ பார்த்தான்னு சொன்னால் பார்த்துட்டு அனுப்ப கூடும். அதால நானும் அதை மேக் ஷூர் பண்ணி போட்டு சொல்றேன். நீங்க ஆர்டர் போடுங்க. என்ன அப்ப அதை காசு வராம ஆர்டர் போட்டாலும் கிடைச்சிடலானே. ஆனா நீங்க பாத்ரூம் வேலையை செய்யுங்க. பாத்ரூம் வேலை செய்யறவங்க கூட காசு இருக்குதோ. நான் இந்த அவர்கிட்ட அந்த காசு கேட்டாலே 1 லட்சம் தான் தானே இல்லோ. அதில் கொஞ்சம் செய்த காசுக்கு கொஞ்சம் கொடுக்குமாதிரி இருந்தது. சீமந்தம் கல் கொடுத்தேன் நான். மிச்ச காசு இருக்குது. ஆனால் கணக்கு பார்த்து சொன்னவையில் காணாது. ஏன்னா ஃபுல்லாக மேலே இது கான்கிரீட் போட இல்லை வேணும் சேர்த்து, பாத்ரூமுக்கும் குளிக்கிற ரூமுக்கும் சேர்த்து. பாருங்க அப்போ உங்களுக்கு வந்து இப்போ 22 23 வந்துருக்கு வேணா 23. ஆமாண்ணா 23. ஓகே 23 என்றால் அப்போ சரி. அப்போ ஏன்னா நீங்கள் பாத்ரூம் வேலையை செய்யுங்க. நீங்கள் வந்து எப்போ இருந்தால் நாளைக்கு என்ன நாளைக்கு ஞாயிறு இல்லை உங்க ஞாயிறு நாளைக்கு ஞாயிறுண்டா நினைக்கணும். அப்ப திங்கள்ல இருந்து திங்கள்ல வர சொல்லுங்க வேலைக்கு. சரி அண்ணா. நான் அப்ப அவர் அந்த ஆஸ்திரேலியா அங்கிட்ட அவர்கிட்ட காசு கிடக்குது. நான் அவரை அதையும் நான் உங்க தம்பியாக கொண்டு அனுப்பி விடுறேன். நான் அல்லாட்டி உங்களுக்கு நான் போட்டு விடுறேன், பிரச்சனை இல்லை. அப்ப அதை கொண்டு அந்த பாத்ரூம் வேலை அதை ஃபினிஷ் பண்ணி அதுல வர மிச்சத்தை பயன்படுத்தி வீட்டு வேலையும் எதுவும் கட்டு பூச்சி வேலையில் இருந்தா செய்யுங்க. மற்ற இந்த கதவு நில வேலையை இருக்கா நான் இருக்கா அந்த அம்மாவோட கதைச்சி சொல்றேன். சரி அண்ணா. வாரம் அப்ப மற்றது வாரம் இந்த 22 சந்தைன்னு சொன்னாக்கா நான் இந்த கொங்குரிட்டுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்துல வந்துருப்பேன் இல்லையோ. தந்தை நீங்களும் அதில் தான் சொன்னேன். உங்களுக்கு கணக்கண்டை காட்டி நான் மண்ணும் பறித்து அந்த அள்ளி போட்டு அதுக்கு 75,000 முடிஞ்சதில்லை அன்றைக்கு. அப்ப அந்த அந்த எனக்கு என்னன்னா இந்த கொங்குரிட்டு வேலைக்கு இந்த சந்தை அந்த கடைசியா எவ்வளவு வேணும்? 2 லட்சம். எவ்வளவு 2 லட்சம். 2 லட்சம் பண்ணால் அப்ப அந்த கொங்குரிட்டுக்கு தான் மெயின் அந்த அதுல இருக்கு ஒண்ணுமே இல்லை காசு இல்லையோ. அதில் பழைய காசை வைக்க 50,000 கொடுக்கும்போது இருந்ததை கொடுத்துட்டு இதில் 75,000 முடிஞ்சது. மிச்ச காசு இருக்குது. மிச்ச காசு இருக்குது. எனக்கு என்ன ஞாபகம் இங்கே வந்த இல்லை நான் கொப்பியில் எல்லாம் விவரமாக இருக்குத்தானே, நீங்கள் வந்து பார்க்கலாம் கணக்குகள். கருவூலம் கல்ல அடிச்சு போட மண்டையில வேறு வீடியோ அடிச்சு மண்டையில் அடித்தேன் கல் எடுத்து கருவூரில் வருவேன். எங்களையும் வீடியோ எடுக்க வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டதுன்னு பார்த்தேன் நான். அது அடியிலுந்த ஆளுக்காக காட்டல நோண்டியாரு ஏன் எடுக்கிறேன்னு கேட்டு அடிக்க வந்தோம்ல. அடுத்த ஆள் ஏன் எடுக்கிறான்னு கேட்காமலே அடிச்சு போட்டான். உண்மையாயா? அங்க நின்று குடிக்க நீங்கள் சேக்கான்னு சொல்றது தானே. கடவுளே என்ன ஏன் சிரிக்கிறீங்க? சிக்கலாம். நாங்கள் சுண்டுக்குழியிலேருந்து வந்து நாங்கள் சுண்டுக்குழியிலேருந்து வந்தீங்க. இப்போ இருக்கிற விட்டாரு தானே. இப்போ இருக்கிற சுருப்புட்டி. ஐயோ சுருப்புட்டியா? சரி சரி. பிரான்ஸ் அக்காண்ட விட்டு என்ன? ஐயோ கடவுளை மறந்து விட்டு
கல்யாண் அவ போய் மறந்துட்டேன் பிளேட்டியல் மாறிக்கிறா கட்டாரு பதிலாக அங்கே துருக்கியில் இல்ல இப்ப வேற ஐடியா இல்ல எனக்கு இந்த பயமா கிடக்கு அதுதான் சரி ஓ காது முண்டு கேட்குது போய் அது ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் வந்துடக்கூடாது மனுஷன் ஓண்டாப்பா அப்படி வாரண்டா அடி வாழ்க்கையில பருத்து அடிக்கடி பண்ற தைரியமானாக்கெல்லாம் பெறும் மாற்றச்சாலும் கழுவாம அவிச்சு தராலே அந்த பிரச்சனைகள் வரும் கட்டாயம் ஈரல் மாற்றச்சின்னு விட்டு போய் திறந்தா மாட்டு மணண்டாப்ப கழுவாம அதான் மாட்டு முச்சடாப்ப சிக்கி அதுதான் அதுதான் சரி இப்ப அதோட காய்ச்சி என்ன செய்யற தொட்டடியக்கா சாரி இந்த சிறுபடியக்கா பாவம் இல்லை ஆமா ஆமா அப்ப அந்த அலுவலக நீங்க அந்த சொன்னீங்க ஆமா 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 அது காய்ப்பேன் நான் ஓ அப்ப அதை இங்க செஞ்சு போட்டு மற்றதுவா திங்கக்கிழமை வேலை செய்ய சொல்லுங்க ஓ சரி சரியா வேலை திங்கக்கிழமைண்டா ஆக்கள் நீ கிறிஸ்மஸ் முடியத்தான் செய்யற பிளான்கள் இருக்கு போலாடாக்குன்ற வாரவைக்கு அவங்க கட்டுவோம்டா சரியா இது கிறிஸ்மஸ்ண்டா இப்போ திங்கலண்டா நாளைண்டே திங்கலன்னு சரி ஒரு நீங்கள் அவங்களோட ஹாய்ங்க அவங்களுக்கு கிறிஸ்மஸ் இல்லாட்டி வந்து செய்வாங்க நீங்கள் அங்கே கொண்டாடலாம் தானே கிறிஸ்மஸ் அவங்களுக்கும் கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் அதான் வேலை செய்கிறாங்க செய்வாக்கலாம் செய்வாக்கலாம் சரி ஓகே அப்படின்டா ஓகே நீங்கள் ஒரு காய்ச்சி போட்டு என்ஜாய் சரி ஏன்னாக்கா சரி அப்ப நீங்க காய்ச்சிட்டு அப்புறம் அடிக்கணும் ஆஸ்பத்திரி போப்போம் சரி நான் இந்த பிரச்சனையே போமாடா காது கிடக்குல குங்க காது கேட்கலேறி மாற்றச்சி மேய குளிச்செல்லாம் விட்டா சரியா அது பிரச்சனை இல்லை என்ன சொன்ன நீ இல்லை மாற்றச்சி மொஞ்ச மணக்குன்ற மாதிரி இப்போ குளிசியல் மாறிக்கிறீ என்னவா இல்லை காது பிரச்சனை ஹலோ இல்லை இந்த மாற்றச்சி கழுவாம அந்த மாட்டு மொச்சியோட தரமே குளிசியல் மாத்திக்கிது தர மாட்டாங்களே அதுதானே பயமா கிடக்கு பாப்போமே இவங்க வந்து சேர்ந்தாங்க நீ பாப்பேன் உண்ட குளிச்சு நடந்து போடுவானே அது கிடக்கு தானே விரைச்சல் நான் இப்போ அடுத்து நான் புதன்கிழமை அடுத்த கிடக்கு 3 காட் பிரச்சனை நீ வாங்குவோண்ணா கிறிஸ்மஸுக்கு உடுப்படுத்து கொடுக்க சொல்லி ஒரு ஃபுல்லாக காசு அனுப்புனது பார்ப்பேன் நான் அடுத்து கொடுப்பேன் நாளைக்கு எனக்கு ஒரு புள்ள அனுப்பிக்கிறேன் அக்கினிக்கு வந்து ஜட்டி வாங்கி கொடுக்க சொல்லி ஓ அதான் யோசனையா கிடக்கு நான் அவசரப்பட்டு அவுட் மைக்கில் விட்டுட்டு அதான் வேற பக்கத்தால பிரச்சனை எல்லாம் போயிடும் அது என்னன்னா ஒரு அம்மா ஒரு கேடால இருந்து அனுப்பினா அவன் அக்கினிக்கு ஒரு தொப்பியல் காய்ச்சி தருவண்டி சொல்லி ஆமா ஆமா இதை போட்டுவிட சரி அதை வட்டி தான் போடுறேண்ணா சரி சரிண்ணா ஓகேயா சரி பாய் சரி அப்போ சந்தோஷம் அப்போ நீங்கள் இப்போ என்ன வேலை சரி மண் பண்ணும் தானே மண் இல்லைல்லோ ஆனால் இப்போ மெஷின் பெறக்கூடியவன் இருக்குவோக்கா கொஞ்சம் காஞ்ச மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரியும் கிடக்கு ஈரமாயும் கிடக்கு மழை வராட்டி வருமண்ணா வராட்டி பிரச்சனை இல்லை ஆனால் வந்து எங்கால பக்கம் பறிக்கிறீங்க மண் இது இஞ்சியோ ஆனால் எடுக்கலாம் போலாம் கிடக்கு என்னடா வருமே எடுக்கலாம் இல்லாட்டி என்ன இதுக்குள்ள அங்கேயும் பறிச்சு அதுக்குள்ள வரைச்சா ஒன்றும் செஞ்சு விடலாம் போயிடும் தண்ணி சரி அது என்னம்மா அவங்களோட காய்ச்சி முடிவு எடுங்களேன் என்னம்மா சரியோ இப்போ வாங்க நம்ம முன்னுக்கு போவோம் அப்பா வாழையல் என்னவாக்கா வாழைக்குள்ளையல் நிறைய வாழை வட்டி கிடக்கு விழுந்தாக்கா காத்துக்கு மழைக்குள்ள ஒரு 10 வாழை முறிஞ்சது அதுதான் குள்ளையோட எல்லாம் கிடக்குடாப்பா டப்பூஸ் இங்கே இருக்கு நம்ம அண்டு போகல அந்த அங்கிள் ஆட்டுக்கு வாழைக்குள்ள கொடுக்குறல்லோ அப்படியான ஆட்களுக்கு கண்டா தேவைப்படும் ஆட்டுக்கு நாங்கள் வைக்கிறீங்களே செத்து போயிடும் அதுக்கு அவங்களோட ஆடு பெட்டி ஆடு சில பேர் சின்னல்ல வச்சு பழகினவனு செய்ய நாங்கள் வாங்கின தந்தவே சொன்னது கண்டது ஒன்றும் வைக்க வேணாம் ஏண்டா அது கயறு தன்மொன்று இருக்குல்லோ இது வாழை இல்லை வாழை காயில் அது சில ஆடுகளுக்கு ஒத்து வராது கொடுத்து பழக்குனாங்கண்டா ஓகே
ரைட் வாங்க நம்ம கடைசியாக காய்ச்சி போட்டு போவோம். அப்பா சரி, அப்போ சந்தோஷம். அதாவது இப்போ பார்த்துருப்பீங்க சில அப்டேட்டுகள் வந்து வீட்டு அப்டேட் வந்து சொல்லியிருப்போம். இதுதான் பிரச்சனை. இப்போ மழைகள் வந்து தொடர்ந்து பெஞ்சிட்டு இருந்தாலும் வந்து எதுவும் செஞ்சு கொள்ளலாம் நிலைமை. அதால் வந்து வீடு அப்படியே இருக்குது. கதைங்கோ கமேஷனோட காய்ச்சி போட்டு ஒரு கசைங்கோ. அதே மாதிரி வந்து பிள்ளையிலையும் வந்து நிறைய மாற்றங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிள்ளை கொஞ்சம் சைலண்டாக இருந்துருப்பா. அன்றைக்கு வந்து காய்ச்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ணாவோட ஃபோன் காய்ச்சியிலையும் இது தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக வந்து 2 பேரும் பள்ளிக்கூடம், அதாவது 10ஆம் ஆண்டு பிள்ளை எத்தனையாம் ஆண்டு? 9, 10 என்ன? ரைட் ஓகே. அப்போ 2 பேரும் வந்து பள்ளிக்கூடம் போகிறோம்டா. நீ கட்டாயம் வந்து கொப்பி புத்தகம் எல்லாத்துக்கும் வந்து காசு வந்து கட்டாயம் எவ்வளோ வேணுமாக்கா நார்மலா 2 பேருக்கு சமாளிக்கலி கொஞ்சம் தேவைதான் என்ன? கொஞ்சம் நிறைய தேவைதான், என்ன செய்யறது? அப்போ வந்து அதுக்கு வந்து என்ன சொல்கிற, இப்போ உங்களில் அன்பு வச்சிருக்கிறவங்கன்னு சொன்னால் கட்டாயம் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து விளங்கியே ஆகும். அதே மாதிரி வந்து அந்த அண்ணா உண்மையிலே இன்னைக்கு டியூஷனுக்கு தேவையான சாமான்கள் பாவாரு எங்களோட அக்காரால் பண்ணி கொடுத்ததோ அவ தான் செய்கிறாண்டு. ஓகே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். டியூஷனுக்கும் கொப்பி எடுத்து தரங்கிட்டு செய்கிறாண்டு டியூஷன் தேவையானதெல்லாம். ஓகே சந்தோஷம். அதே மாதிரிக்கா இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த உங்களில் அன்பு வச்சிருக்கிறவங்கன்னு சொன்னால் அவங்க எப்போவும் அன்பு வச்சுருப்பாங்க. அந்த இதில் வந்து உங்களுக்கு அந்த வீடு செஞ்சு தர அண்ணா அவர் வந்து என்னென்னு தோணுச்சு சரியா அதில் எனக்கு அடிச்சிச்சு கோல் தம்பியாக்கள் உங்களுக்கு தெரியும். நீ கதைச்சவ வாய்ஸ் மெசேஜ் போட்டவ கதைச்சி அண்ணாவோட அக்காவுக்கு எனக்கு ஃபோனை பார்த்தேன் நான். அப்போ தான் சொல்லத்தான் சொன்னதான் புது கிளாஸ் தான் இப்போ கேட்டேன் நான். சரி சரி, அது ஒன்றும் சொல்லலை அண்ணானா. நான் சொல்லியிருந்தேன் தம்பியாக்கள் வருஷம் முடியுது. அப்போ பிள்ளைகளுக்கு வந்து கட்டாயம் அந்த பள்ளிக்கூட செலவுன்றது வந்து கட்டாயம் வந்து இருக்கும். நீங்கள் ஒருக்கா நான் இதை அனுப்பி விட்றேன், நீங்கள் ஒருக்கா பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த சாமான ஒரு அக்காவை கொண்டு வேண்ட சொல்லுங்கன்னு சொல்லி ஆள் காய்ச்சிருந்தது. அப்போ வந்து நான் சொன்னேன் சரி என்ன ஓகே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஆள் அனுப்பி நான் வந்து இப்போ அதையும் எடுத்துகிட்டு வந்தேன். நான் உண்மையாக வந்து அந்த மனுஷன் என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து யோசிச்சு செய்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அண்ணா இந்த கதை ஒன்றும் சொல்லலை. இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கக்கா ஒருக்கா வேணுங்க கொடுத்தாங்க வேணுங்க இருக்கா. முப்பத்தஞ்சு என்ன நான் இதில் 15 இருக்கா சரியானே 15 அப்போ 50 இருக்குது. அப்போ அண்ணா வந்து சொல்லியிருந்தார் பிள்ளைகள என்ன சொல்கிற அண்ணாவால் செய்யக்கூடிய அளவான உதவி வந்து அந்த வீட்டுக்கு வந்து செஞ்சுருந்தா. அதே மாதிரி காணிவன்றதுக்கும் ஒரு பங்களிப்பு செஞ்சுருந்தவர் அண்ணா. அதே மாதிரி பிள்ளைகள நல்ல விஷயம் பிறந்த நாளுகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து நாங்கள் மற்ற தோடு செஞ்சு கொடுத்தது. அந்த ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து அண்ணா தங்கச்சியாக்களில் தண்ட பிள்ளைகள் மாதிரியே வந்து இது வரைக்கும் வந்து பார்த்து கொண்டிருக்கார். அதே மாதிரி அண்ணா இந்த ஒரு விஷயத்தையும் வந்து எடுத்து என்னட்ட சொல்லியிருந்தார். பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல் வருது, ஸ்கூல் வந்தாலே ஒரு செலவு கொண்டு வந்து கட்டாயம் வாரது தானே வருஷ கடைசியில். அப்போ தம்பியாக்கள் நான் இதை அனுப்பி விட்றேன், பிள்ளைகளுக்கு வந்து சந்தோஷமாக கொண்டு கொடுங்கோ, அவங்களுக்கு தேவையான இது சாமான் எல்லாம் வேண்டி நல்ல மாதிரி படிக்கணும்னு சொல்லி. அப்போ அந்த எல்லாம் அண்ணாட அந்த ஒரு இதையும் தந்துட்டோம். உங்களோடையும் நிறைய நாளை காய்ச்சி சந்தோஷம். சரி அப்போ வரட்டா போயிட்டு அண்ணாவுக்கு என்ன நன்றி சொல்லணும் மட்டும் இல்லை, அவர் நன்றி சொன்னாலே கோவிப்பார். உங்களுக்கு விரும்புனா நீங்கள் சொல்லலாம் ஃபோனில் சொல்லி படியாக ஃபோன் எடுத்துக்காதீங்க அண்ணா தேங்க்யூன்னு சொல்லி. அவர் நன்றி சொன்னாலே கோவிக்குமாள். அப்படியான ஒரு ஆள் தான். அவர் வந்து எதையுமே எதிர்பார்க்கல. ஆள் வந்து புயல் அடிக்கிறவன் அடிச்சு போட்டு ஆள் போயிடும். அப்படியான ஒரு ஆள் தான் போறான்னு சொல்லி சொல்ல இல்லை. ஒரு ஆள் சமாளிக்கலாம் 2 பேரும் கஷ்டம் இல்லை. நீ டியூஷனுக்கு போகிறான் ஒரு 4-5 உடுப்படுத்த கொடுக்கணும். அதுதானே பாப்போம் என்ன மாதிரி காய்ச்சி அது பிரச்சனை இல்லை. ஏன்டா நீங்களும் வந்து அவங்களோட என்ன சொல்கிறது நல்ல ஒரு நெருக்கமாக இருக்கிற அவர் அதான் ஸ்கூல் அண்ணக்குள்ள அது பிரச்சனை. ஆனால் உண்மையிலே அந்த மனுஷன் வந்து எங்கள்கிட்ட இது சம்மந்தம்னு சொல்லலை. இப்படி தங்கச்சாக கேட்டேன்னு சொல்லி ஆள் நோம்பலாக வந்து காய்ச்சி சொல்லிச்சு இப்படி ஒரு கொஞ்சம் அனுப்பி விடுற தம்பி அவன்ட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி அதான் எடுத்துகிட்டு வந்தேன்னா ஒரு சந்தோஷம். போயிட்டு வரோம் படியாக கோல் எடுத்து கதைங்க சரியா. ஓகே பாய். நல்லா படிக்கணும் பிள்ளையா. ரைட். நீ வந்து உங்கள் 2 பேருக்கும் இப்போ போட்டி அடுத்தடுத்த வருஷங்கள். ஏன்னா வந்து பார்ப்போம் என்ன மாதிரி வந்து உங்களோட அந்த மூமெண்ட்டில் வந்து அப்படி இருக்குன்னு சொல்லி சரியா. ஓகே சந்தோஷம் பாயா.